நாம் தியானிக்க போற தேவனுடைய வார்த்தையின் தலைப்பு புலம்பல். புலம்பல் இருக்கா நம்ம கிட்ட? எரேமியாவுக்கே புலம்பல் இருந்திருக்கு. அப்ப நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கோம்? புலம்பல் இருக்கும். எத்தனை பேருக்கு புலம்பல் இருக்கு? புலம்பல் இல்லைன்னு சொல்றவங்க கையெழுத்துங்களேன், அதுதான் சரியா இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் புலம்பல் இருக்குதுன்னா எல்லாருமே என்ன செஞ்சிடுவோம்? தூக்கிடுவோம். புலம்பல் இல்லை, நான் புலம்புவதே இல்லை அப்படின்னு சொல்றவங்க கையை தூக்குங்க. ஒருவர் கூட என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப இந்த புலம்பல் போகணுமா இருக்கணுமா? போகணும். அந்த புலம்பல் நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அதிகாரத்தை படிக்கும் பொழுது ஐயோ அப்படின்னு தான் என்ன செய்யணும், ஆரம்பிக்குது. ஐயோன்னு சொன்னாலும் என்ன வரும்? ஆபத்து வரும். அந்த புலம்பல் அப்படிங்கிற அந்த புத்தகம் ஆரம்பிக்கிற முதல் வார்த்தையே ஐயோ அப்படின்னு தான் இருக்கும். அல்லேலூயா. புலம்பல் நமக்குள்ளாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதை குறித்து தான் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை மூலமாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் வாசிங்களே. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சேங்க, அவங்கள பாருங்க, உங்க முகத்தை பாருங்க. கையை பிடிச்சி தலையை புரிஞ்சுக்கிட்டா எப்படி? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நிச்சயமாக உங்க பேரை பெருமைப்படுத்துவார், உங்களை பெரிய ஜாதியாக்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பீங்க. இந்த வார்த்தை தேவனுடையது. பொய் சொல்லாது. புலம்பாதீங்க. ஆண்டவர் எப்படி சொல்லியிருக்கிறார்னா, நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு நம்மளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம காலையில எழுந்து இரவு தூங்க போகும் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், குழந்தைகிட்டு தான் இருக்கும். இந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கவில்லையா, இல்ல வாசிக்கவில்லையா, கேள்விப்படவில்லையா? ஆனாலும் கூட நம்ம மறந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த உலகத்துல ஆசீர்வாதமா இருப்போம் என்று நமக்கு அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வதித்திருக்கிறார். சரி, அப்போ நம்மள ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார் தானே? புலம்பல் 3ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்க. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். அல்லேலூயா. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற வாக்குத்தத்தத்தை பெற்ற நாம் நம்முடைய வாழ்க்கையில புலம்பல் இருக்கிறது என்றால் அந்த வார்த்தையை விட்டு நம்ம என்ன செஞ்சு வந்திருக்கிறோம், விலகி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப கர்த்தரிடத்தில் நம்ம மறுபடியும் என்ன செய்யணும், திரும்பணும். கர்த்தரிடத்தில் நம்ம என்ன செய்யணும், திரும்பணும். எப்படி திரும்பணும்? சோதித்து ஆராய்ந்து என்ன செய்யணும், திரும்பணும். அல்லேலூயா. எதை சோதித்து எதை ஆராய்ந்து நம்ம திரும்பணும்? சோதனை, ஆராய்ச்சி ரெண்டுக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமா? எப்ப சோதிப்பாங்க, எப்ப ஆராய்ச்சி பண்ணுவாங்க? சோதனை ஒரு பொருளை உருவாக்கினதற்கு பின்பு அது சரியா இருக்குதா, அது எதற்காக உருவாக்கப்பட்டதோ அதை செய்து முடிக்குமா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக அதை என்ன செய்வாங்க, சோதிப்பாங்க. ஆராய்ச்சி அப்படின்னா அந்த பொருளை எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறத ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு காரியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் என்னது, ஆராய்ச்சி. அல்லேலூயா. அப்ப நாம் சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம் என்று அந்த வார்த்தை சொல்லுவதனால நாம் தேவனுடைய வார்த்தையில் எந்த அளவுக்கு
நிற்கிறோம் என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிற்க முடியவில்லை என்றால் எப்படி நிற்க முடியும் என்பதை ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். ஆராய்ச்சி செய்து பார்த்து பின்பு தேவனிடத்தில் நம்ம திரும்பினால் இந்த உலகத்தில் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி சோதிக்கிறது அதை குறித்து ஒரு சம்பவத்தை படித்து நம்ம அதை தெரிந்து கொள்ளலாம். ஆதியாகமம் 22:1-2. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவனை தகனபலியாக பலியிடு என்றார். அல்லேலூயா. ஆனா முதல்ல 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி இப்படிதான் சொல்லியிருக்காரு. அவ பெரிய ஜாதினா என்னது? அவருடைய சந்ததிகள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? பெருகிக்கிட்டே இருக்கும். அதில் முதல் சந்ததி தான் யாரு? ஈசாக். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று தேவன் சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். மறுபடியும் அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப தனக்காக கேட்கிறார். அந்த ஈசாக்கை எனக்காக நீ என்ன செய்து விடு, பலி சேர்த்து விடு அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிலே 3ஆவது வசனத்தை வாசிங்களேன். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் இழந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் பலி செலுத்துவதற்கு ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை அவர் திரும்ப கேட்கும் பொழுது அதை கொடுப்பதற்கு நமக்கு மனப்பூர்வம் இருக்கிறதா நம்ம சோதிச்சு பார்க்கணும். கர்த்தர் பெரிய ஜாதி ஆக்குவார், நிச்சயமா நடக்கும். அவர் பெரிய ஜாதியாக மாற்றும் பொழுது இந்த தேசத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னால் நீங்கள் மனப்பூர்வமாக செய்வீர்களா? அந்த செயல் உங்களிடம் இருக்கிற எல்லாவற்றையும் இழந்து போக செய்யலாம். ஆனாலும் கூட அந்த செயல் செய்வதற்கு நமக்கு தயக்கம் இல்லாமல் இருக்கிறதா என்பதை நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும், யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவர் கொடுத்தாரு, ஆனா அவருக்கு மறுபடியும் இவ்வளவா கொடுக்கிறது? அப்ப தேவன் கொடுத்ததை திரும்பி அவர் கேட்கும் பொழுது திரும்பி அவர் என்ன செஞ்சிடணும், கொடுக்கணும். ஆபிரகாம் அப்படிதான் கொடுக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு, ஆயத்தம் ஆயிட்டாரு. ஆனா அவர் கொடுக்க போகும்போது ஆபிரகாமே பிள்ளையாண்டார்கள், உன் கைகளை என்ன செய்யாதே, ஓடாதே அப்படின்னு சொன்னார். அதற்கு பிறகுதான் அவர் பேரை பெருமைப்படுத்துகிறார். எப்படி பெருமைப்படுத்துகிறார்னா விசுவாசிகளின் தகப்பன் என்று ஆபிரகாமுடைய பேரை அவர் என்ன செய்கிறார், பெருமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதம் இந்த பூமி தாங்க கூடாததா இருந்தது. ஆனால் அவர் தன்னுடைய மனதில் எப்போதும் கூடாரவாசியும் பரதேசியும் என்ற சிந்தனையோடு தான் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, இருந்திருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ரொம்ப ஏழையா இருப்போம், ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம், நம்ம கிட்ட எதுவுமே இருந்திருக்காது. ஆனா தேவனுடைய கிருபையால, தேவனுடைய வார்த்தையால நமக்கு எல்லாமே நிறைந்திருக்கும், ஆசீர்வதித்திருப்பார். ஆனா நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்கும்? பணத்திமிரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அர்ப்பணித்து வாழ்வு வந்தா ராத்திரியில் என்ன செய்வானா, கொடைப்பிடிப்பான் அப்படின்னு சொன்னதை போல நாம் கூடாரவாசியும் பரதேசியும் என்ற அந்த சிந்தனையை விட்டு நமக்காக ஒரு ராஜ்யத்தை கட்டுவதற்கு முயற்சி செய்கிறோம். யாரும் சொல்லக்கூடாது, நம்மளை தான் நம்ம சொல்லிக்கணும். ஏன்னா தேவன் கொடுத்ததை மறுபடியுமாக அவருக்கு கொடுப்பதற்கு நம்மளுக்கு என்ன இருக்குல்ல, மனது இல்லை. நீ தேசத்தில் ஆசீர்வாதமாக இருப்பாய் என்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் நம் மனதில் எப்போதும் தேவன் கொடுத்ததை மறுபடியுமாக அவரிடத்தில் என்ன செய்யணும், கொடுக்கணும். ஜனங்களை தேவன் இங்க கொடுத்திருக்கார், மறுபடியும் போய் அவரிடத்துல கொடுக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்லி ஜெபம் பண்ணுவார். நீ
என்னிடத்தில் கொடுத்த எல்லாரையும் மறுபடியுமாக உம்மிடத்துல நான் என்ன செய்யற திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நான் எவைகளை எல்லாம் பெற்றுக் கொள்கிறோமோ அவைகளை மறுபடியுமாக தேவனத்தில் என்ன செய்யணும்? கொடுக்கணுங்கிற எண்ணமும் சிந்தை நம்மளுக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். எதை கொடுக்கணும்? எதுவெல்லாம் அவர் மூலமாக எனக்கு கிடைத்தது என்று நாம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் திரும்ப அவருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். அவரை அல்லாமல் நமக்கு ஏதாவது நடக்குமா? நடக்க முடியுமா? என்னை பத்தி சொல்லுங்க. நம் ஆண்டவர் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது நடக்குமா? நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா வசனம் சொல்லுது, நம் தலைமுடி ஒவ்வொன்றையும் அவர் என்ன செய்து வைத்திருக்கிறார்? எண்ணி வைத்திருக்கிறார். உலகம் நம்மளுக்குள்ள இருக்க கூடாது என்றால் வேதத்தை நாம் சோதித்து பார்க்கணும், ஆராய்ச்சி செய்யணும். இப்ப ஆபிரகாம் தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை பெற்றார். அந்த வார்த்தையின் மூலமாக ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றார். அந்த ஆசீர்வாதத்தின் மீது அவர் எப்படி இருக்கிறார் பாருங்களேன். 2வது வசனம், அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரிய தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை அகன பலியாக வழிவிடு அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. முதிர் வயதுல ஆபிரகாமுக்கு ஒரு குமாரன் பிறந்தது நிமித்தமாக அவன் மீது அளவில்லாத அன்பு ஆபிரகாம் என்ன செய்திருக்கிறார்? வச்சிருக்கிறார். ஆனா அத தேவன் எனக்கு நீ என்ன செய்யணும்? கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவருக்கு என்ன செஞ்சிட்டார்? கொடுக்க ஆயத்தமாயிட்டார். அவர் ஆயத்தமானதை பார்த்து ஆண்டவர் ரொம்ப தீவிரமா இறங்கி வந்து பிள்ளையாண்டர் மேல் உன் கையில் என்ன செய்யாத கூடாது. நம்ம எத்தனை பேர் ஆயத்தம் ஆகிறோம்? ஆயத்தமானதுக்கு பின்பு தானே இப்ப பலி செலுத்த முடியும். ஆயத்தம் ஆகிறோமா? ஆயத்தமா இருக்கிறோமா? தேவனுடைய வார்த்தையின்படி நாம் வாழ்வதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? கடந்த நாட்கள் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். வார்த்தை யாருக்கானது? எனக்கானது, எனக்குரியது. அந்த வார்த்தையின்படி வாழ்வதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா என்று தேவன் பார்க்கிறார், தேவன் கேட்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வார்த்தையில நம்மால நிலைச்சு நிற்க முடியல, ஒரு வார்த்தையில நம்மால் கை கொள்ள முடியவில்லை என்றால் அந்த வார்த்தையை கை கொண்டவர்கள் எப்படி நடந்திருப்பார்கள் என்பதை நம்ம ஆராய்ச்சி செய்யணும். அல்லேலூயா. சில மனிதர்களை நம்ம நம்ப வேண்டாம். ஏன்னா அவர்கள் தங்களுடைய தயாரத்தை என்ன செய்வார்கள்? பிரசித்தப்படுத்த முயற்சி செய்வார்கள். ஆகவே நம்ம வேதத்தில் இருக்கிற நபர்களை நம்ம என்ன செஞ்சு பார்க்கலாம்? ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாமே. அல்லேலூயா. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து 44வது வசனம் வரைக்கும் வாசிக்கல. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு வெள்ளிய வஸ்திரங்களை அவனுக்கு கொடுத்து பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். அல்லேலூயா. எப்படி இவ்வளவு பெரிய உயரத்துக்கு யோசேப்பு போனான்? யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ச்சி செய்யும் பொழுது தன் சகோதரர்கள் பொல்லாப்பாய் வாழும் பொழுது இவன் மட்டும் உண்மையாய் வாழ்ந்திருக்கிறான். அல்லேலூயா. அவர்கள் தவறு செய்யும் பொழுது அவர்கள் செய்த தவறுகளை தன் தகப்பனிடத்தில் தெரிவித்திருக்கிறான். அவர்கள் இவனை குறை சொல்லும் அளவுக்கு இவனுடைய வாழ்க்கை இல்லை. அல்லேலூயா. ஆனா நம்ம எப்படி தெரியுமா? நம்மளுடைய குறைகளை நம்ம சரி செய்ய மாட்டோம். ஆனா அடுத்தவருடைய குறைகளை போய் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? சொல்லிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும். ஏன்னா இந்த தேசத்துல அதுவும் புரட்சியாதியார் மத்தியில இவ்வளவு பெரிய அதிகாரியாக
அவன் உயரத்தில் போய் இருப்பதற்கு காரணம் என்னவாக இருந்திருக்கும்? அவனுடைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கை உயர்வதற்கு ஏதாவது ஒரு காரியத்தை தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பது நிச்சயம் உறுதி. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோசிப்புடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும் பொழுது ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். யோசிப்புடைய தாயின் பேர் என்ன? ராகேல். யோசிப்புடைய தாயின் பேர் என்ன? ராகேல். ராகேல் எப்படிப்பட்டவளா இருந்திருக்கிறா? தனக்காக சேர்த்து வைக்கிறவளா இருந்திருக்கிறா. தன் தகப்பனுடைய சொர்க்கங்களை எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டா. ஆனா அவளுக்கு பிறந்த யோசிப்பு பிறருக்காக சேர்த்து வைப்போனால தேவன் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு சந்தோஷமே இருக்காது? தனக்காக சேர்த்து வைத்தவள் யாரு? ராகேல். ஆனா அவளுடைய பிள்ளை பிறருக்காக சேர்த்து வைக்கும் இடத்துல தேவன் கொண்டுட்டு போய் வைத்தார். அது எப்படி சாத்தியம்? தனக்காக சேர்த்து வைத்தவனுடைய பிள்ளை அவனுக்காக தானே சேர்த்து வச்சிருக்கணும். அப்போ இடையில என்ன நடந்திருக்கும்? ஒரு சுயநலமாய் வாழ்ந்தவனுடைய பிள்ளை பொதுநலமாய் வாழும் இடத்திற்கு போயிருந்திருக்கிறான் அப்படின்னா இடையில என்ன நடந்திருக்கும்? நம்ம ஆராய்ச்சி செய்து பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆராய்ச்சி செய்வதற்கான நோக்கம் என்ன? நான் இந்த தேசத்துல ஆசீர்வாதமா இருக்கணும். நான் புலம்பிக்கிட்டு தெரியக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆசீர்வாதமா இருப்பாய், ஆனா நான் புலம்பிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றமே. எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் என்னதான் கேக்குது? புலம்பல், புலம்பல். அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படியாச்சு, இப்படியாச்சு, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, அப்படி நடந்துடுச்சு, இப்படி நடந்துடுச்சு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீங்க எப்படி இருப்பீங்க? ஆசீர்வாதமா இருப்பீங்க. அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதமா இருப்பதற்கு கர்த்தரிடத்தில் நம்ம திரும்பணும். எப்படி திரும்பணும்? அப்படியே போய் திரும்ப கூடாது. அந்த மன திரும்புதல் சரியா இருக்காது. அந்த மன திரும்புதல் எப்படி இருக்காது? சரியா இருக்காது. சோதித்து பார்க்கணும். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். எத்தனை நாளைக்கு அந்த வார்த்தையில நாம் நிலைத்து நிற்க முடிகிறது? சோதித்து பார்க்கணும். அந்த வார்த்தையில் நிலை நிற்பதற்கான பலனை கேட்கணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், முடிவு வரைந்த நிலை நிற்பவனே என்ன செய்யப்படுவான்? ரட்சிக்கப்படுவான். கொஞ்சம் தூரம் இருந்துட்டு மறுபடியும் விலகி போனா என்ன செய்யாது? ரட்சிப்பை இழந்துடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கேட்கிற வார்த்தைக்கு நம்ம நிலைச்சு நிக்கிறோமா? நிலைச்சு நிக்க முடியலையா? அப்ப நிலைச்சு நின்றது யாரு? அவருடைய வாழ்க்கையை போய் புரட்டி பார்ப்போம். மனிதர்கள் வாழ்க்கை வேண்டாம், வேதத்துல உள்ளவருடைய வாழ்க்கையை புரட்டி பார்க்கலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. முதிர் வயதிலும் அதை அவன் என்ன செய்யாதிருப்பான், விடாதிருப்பான். இன்றைக்கு நீங்க உங்கள் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு தெரியுங்க. ஆனா ஒருவர் அவர் இஷ்டத்துக்கு பேசுவதை எல்லாம் நீங்கள் கேட்க வேண்டிய காலம், ஒரு காலம் இருக்கு. அப்ப நீங்க தப்பி போக முடியாது. கேட்டுதான் ஆகணும். என்ன செஞ்சுதான் ஆகணும்? கேட்டுதான் ஆகணும். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க பேசுவதை எல்லாம் பாருங்க, ஆண்டவர் எதற்காக நாம் எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. நன்மைக்கு தீமைக்கு நன்மை செய்ய ஏன் சொல்லியிருக்கிறாரு? ஒருவர் உங்களை பேசினால் நீங்கள் அவர்களோட வாக்குவாதத்துக்கு என்ன செய்யாதீங்க, போகாதீங்கன்னு ஏன் சொல்லியிருக்கிறாரு? ஏன் சொல்லியிருக்கிறாரு தெரியுமா? இப்ப ஒருவர் என்னை திட்டுறாருன்னு வச்சுங்களேன், நான் அவரை திட்டுனா அவருக்கு நான் என்ன கொடுத்துட்டேன்? பதில் கொடுத்துட்டேன் இல்லையா? உரிமை கொடுத்துட்டேன். நான் அவருக்கு எதை கொடுத்துட்டேன்? உரிமை கொடுத்துட்டேன். ஆனா அவர் திட்டி நான் திட்டாம இருந்தேன்னு வச்சுங்களேன், அவருக்கு நான் என்ன கொடுக்கல? உரிமை கொடுக்கல. அப்ப உரிமை கொடுக்கலன்னா அவர் அநியாயமா என்னை திட்டி கொண்டு இருக்கிறார். அநியாயமா திட்டுகிறவருக்கு தேவன் என்ன செய்வார்? பதில் செய்வார். அல்லேலூயா. அதனாலதான் தேவன் சொல்றார், அவன் பேசினா நீ ஞானமா நடந்துக்க, நான் அவனுக்கு பதில் செய்றேன். நம்ம பேசிட்டோம்னா இப்ப உரிமைக்காரர்கள் சண்டை போட்டுக் கொள்ளுகிறார்கள். இதுல நம்ம போய் என்ன செஞ்சுக்க கூடாது? தலையிட்டுக்க கூடாதுன்னு தேவன் கொஞ்சம் ஒதுங்கி நிற்பார். உங்களுக்கு ஒதுங்கி நிற்கணுமா இல்ல உள்ள இறங்கி செயல்படணுமா? எனக்கு கேட்கல. அப்ப நீங்க என்ன செய்யலாம்? யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நம்ம திரும்பி பேசிட்டா நம்ம அவங்களுக்கு உரிமை கொடுத்தாச்சு.
அப்ப உரிமையாளர்கள் பேசிக் கொள்வதை தேவன் கொஞ்சம் தூரத்திலிருந்து உற்று பார்ப்பார், அவ்வளவுதான் செய்வார். ஆனால் திரும்பி நீங்க பேசாம போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், பேசுவது மட்டுமல்ல செயல்படாமல் போனால், ஒருத்தவங்க நமக்கு தீமை செஞ்சுட்டாங்க, நம்ம மறுபடியும் செய்யக்கூடாது. ஆண்டவர் சொல்லியிருக்க, ஒருவன் செய்வதை போலவே நீனும் அவனுக்கு என்ன செய்யாத, ஏன்னா நான் செஞ்சுக்குவேன். லேலூயா, லேலூயா. அதனால தேவன் எதற்காக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அவள் தன்னை அனுதினமும் பாவத்தை உட்படுத்தும் பொழுது யோசிப்பு விலகி ஓடி இருந்திருக்கிறான். நம்ம விலகி ஓடுறோமா? ஒருத்தவங்க பேச வராங்க, வார்த்தையின்படி மீறி பேச வரும்போது நம்ம விலகி ஓடுறோமா? அந்த பாவத்துக்கு மட்டும்தான் விலகி ஓடணும், மற்ற பாவத்துக்கு விலகி ஓடணும்னு ஆண்டவர் சொல்லல. அதனால அதுக்கு நான் விலகி ஓடிடுவேன், இதுக்கு நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா எப்படி? குழம்புல தானே இருக்கும். அல்லேலூயா. வார்த்தையை மீறி ஒருவர் நடக்கிறார்கள் என்றால் அவர்கள் வரும்பொழுது நம்ம அந்த காரியத்தை விட்டு விலகி ஓடணுமே. யோசேப்பு அந்த பாவத்துக்கு மட்டும்தான் விலகி ஓடினான். இல்ல, அவன் சகோதரர்கள் கூட இருக்கும் பொழுது அவர்கள் தன் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்திருக்கலாம், அதை தெரியாமல் சமைச்சு சாப்பிட்டிருக்கலாம், மற்றவர்கள் ஆடுகளை எடுத்து என்ன செஞ்சிருக்கலாம், சாப்பிட்டிருக்கலாம். ஆனா அதையெல்லாம் அந்த பாவத்துக்கு தன்னை உட்படுத்தாமல் அதை விட்டு விலகி தன் தகப்பனிடத்துல போய் அதெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான், சொல்லி இருக்கிறான். அல்லேலூயா. அவன் போத்திபார் அங்கே மட்டும் பாவத்துக்கு விலகி இல்லை, தன் சகோதரர்களோடு கூட இருக்கும் போதும் தன் பாவத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறான், விலகி இருக்கிறான். அல்லேலூயா. இதை எப்படி யோசித்து பாருங்க. உலக மக்களுடைய பாவத்துக்கு மட்டும் நம்ம விலகி இருக்க கூடாது, நம்ம சகோதரர்கள் செய்யற பாவத்துக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கணும், விலகி இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவங்க பேசினா பேசிட்டோம், அவங்களுடைய கிரியைகளுக்கு நான் என்ன செய்யல, உடன்படவில்லையே. ஆனா சபைக்குள்ள சில காரியங்கள் நடக்கும் பொழுது அதுக்கும் நம்ம உடன் போயிடுறோமே, அவங்களோடு கூட சேர்ந்து நாமும் மற்றவங்களை போய் என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம், குறை சொல்லுகிறோமே. அல்லேலூயா. அப்ப யோசிப்புடைய வாழ்க்கையை நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும். எகிப்து தேசத்துல பார்வோனுக்கு அடுத்த இடத்துல யோசேப்பு இருக்கிறான் அப்படின்னா அந்த இடத்துக்கு போவதற்கு அவன் என்ன செய்திருப்பான் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி செய்து பார்த்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாவத்துக்கு விலகி என்னால முடியலையே, அவர்கள் பேசும் பொழுது என்னால விலகி செல்ல முடியவில்லையே. ஆனா யோசிப்ப பாருங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க. இந்த வார்த்தைக்கு என்னால நம்ம இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிற ஆண்டவர் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நமக்கு ஒரு சோதனை அனுப்புவார். சரி, இந்த வார்த்தைக்கு இவங்க என்ன செய்யறாங்க, கீழ்ப்படுகிறாங்களான்னு பார்ப்போம். இன்று இந்த வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம், அந்த வார்த்தையின்படி நாம் எவ்வளவு நேரத்துக்கு நிலைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்பதற்கு ஒரு சில சோதனைகளை ஆண்டவர் செய்வார். நம்ம உடனே என்ன செஞ்சிருவோம், ஏன்னா கேட்ட வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்காததுனால கேட்ட வார்த்தை நம்மளுக்கு என்னவா இருக்காது, ஞாபகத்துக்கு இருக்காது, மறந்துட்டு நம்ம பாட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் யாராவது ஒருத்தவங்க சொன்னா, அச்சிச்சோ இந்த வார்த்தை இன்னைக்கு தானே நான் கேட்டேன், உடனே நான் என்ன செஞ்சிட்டேன், மீறி நடந்துட்டேனே. அல்லேலூயா. கவனம். அப்படி மீறி நடக்கும் பொழுது உங்கள் வீட்டை விட்டு புலங்கள் போகுவது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் மீறி நடக்காத பொழுது உங்கள் வீட்டுக்குள் புலங்கள் வருவது அதற்கு ரொம்ப கடினம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வார்த்தையை மீறி நடந்தால் புலம்பல் உங்கள் வீட்டை விட்டு போவது ரொம்ப கடினம். நீங்கள் வார்த்தையின்படி நடந்தால் புலம்பல் உங்கள் வீட்டுக்குள் வருவதற்கு அதற்கு எப்படி இருக்கும், ரொம்ப கடினமா இருக்கும். அல்லேலூயா. இப்ப நம்ம எல்லா வார்த்தைகளையும் சோதித்து பார்க்கணும். உலகத்துல நம்ம இருக்கிறோம், நம்ம சொந்த பந்தங்கள் நமக்கு விரோதமா தான் நடப்பாங்க. மாமியார் மருமகளும் என்னைக்காவது கை கோர்த்து நடந்து கேள்விப்பட்டிருக்கிறோமா? 2 பங்காளி சொல்லியிருக்காங்கல்ல, பங்காளிகளுக்கு என்ன செய்யாது, சொல்லுங்க, பங்காளிகளுக்கு என்ன செய்யாது, தெரியாது. சில காரியங்களை நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அதை புரிந்து நம்ம என்ன செஞ்சுட்டு போயிடணும், விலகி போயிடணும். அல்லேலூயா. பங்காளி இன்னொரு பங்காளி நல்லா இருக்கணும்னு என்ன செய்ய மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க. அவன் எப்படா இப்படி ஆடலாம், எப்படியாவது அவன் என்ன செய்யணும், வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த பங்காளி யாரு, ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளைகளா தான் இருப்பாங்க, இல்லையா? ஆமாவா இல்லையா?
கொஞ்ச நாளைக்கு ஆனதுக்கு பிறகுதான் அவங்க யாரா மாறி இருப்பாங்க, பங்காளியா மாறி இருப்பாங்க. ஏன்னா அவங்க முன்னேறணும், நம்மளை விட இவன் முன்னேறிட்டானே அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி பொறாம என்ன செஞ்சிடும் வந்துடும். அல்லேலூயா. சில காரியங்களை நம்ம போய் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது, வாக்குவாதத்துக்கு போகக்கூடாது. அவங்க அப்படிதான் இருப்பாங்க. என்னத்தை தான் சொன்னாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, மாறவே மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த லிஸ்ட்ல நம்ம இருக்கக்கூடாது. அந்த லிஸ்ட்ல நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்க வார்த்தையை கேட்கிறோன்னா அந்த வார்த்தையின்படி மாறணும், வாழணும். மாமியார் மருமகள் ஒன்னாவே இருக்க முடியாதா சொல்லுங்க, இருக்க முடியாதா? சத்தமா சொல்லுங்க, எனக்கு கேட்கல. நீங்க சகோதரியும் சொல்லுங்க, மாமியார் மருமகள் ஒன்னா இருக்க முடியாதா? இருக்கலாம் ஒரு ஆள். நீங்க இன்னும் மருமகள் ஆகல, அதனால மருமகள் ஆனவங்க சொல்லுங்க, இருக்கலாமா? எப்படி? எப்படி இருக்க முடியும்? நகோமி ரூத்தை ஆராய்ச்சி செய்யணும். நகோமியவும் ரூத்தை என்ன செய்யணும்? இந்த உலகத்துல இப்படி இருக்கவே முடியாதா? ஏன் இருக்க முடியாது? வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. நகோமி ரூத்து அவ சொல்றா, நீ எங்க போறியோ அங்க நான் வருவேன், இவங்க எங்க போனா நான் வரவே மாட்டேங்க அப்படின்னு சொல்றவங்க தானே நம்ம இருக்கிறோம். மருமக வந்தா மாமியார் நான் வரமாட்டேன், மாமியார் வந்தா மருமக என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க அப்படின்னு வார்த்தையை கேட்கிறவர்கள் மத்தியில எப்படி இருக்க முடியும்? அப்போ புலம்பல தானே இருக்கும். அல்லேலூயா. வார்த்தையை கேட்காதவர்கள் அப்படி இருக்கலாம், அது கவலை இல்லை. ஆனா வார்த்தையை கேட்கிற நாம் எப்படி இருக்கணும், வார்த்தையின்படி சோதிச்சு பார்க்கணுமே. எப்படி நகோமியும் ரூத்தும் ஒன்றா இருந்திருக்கிறாங்க. அவ போற இடத்துக்கெல்லாம் இவ பின்னாடியே போறா, அவ நல்லா இருக்கணும்னு இவன் நினைக்கிறா, அவளுக்காக இவ சில காரியங்கள் என்ன செய்யறாளே. எப்படி முடியும்? வேதத்தை படிச்சு பார்க்கணும்ல, ஆராய்ச்சி செய்யணும்ல. அப்பதானே கர்த்தரிடத்துல நம்ம மனப்பூர்வமா போக முடியும். ஆண்டவரே இப்படி இருக்கு, முதல்ல நான் சரியாயிறேன், அதற்கு பிறகு மற்றவர்களை நீங்க சரியாக்குங்க அப்படின்னு சொல்லும் போது தானே அந்த ஆசீர்வாதம் நம்ம இடத்துல தங்கும். ஆசீர்வாதம் தங்கணும் அப்படின்னா ஆசீர்வாதம் தங்குவதற்கான வழிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இனிமே சொல்லக்கூடாது, யாரும் சொல்லக்கூடாது, மாமியாரும் மருமகளும் ரெண்டு பங்காளிகளும் சேர்ந்து இருக்க முடியாது சொல்லக்கூடாது. இந்த உலகத்துல சில காரியங்கள் இப்படித்தான் நடக்கும் என்று முன்னோர்கள் தீர்மானித்து வைத்திருக்கிறார்கள். இல்லை, என் தேவனுடைய வார்த்தையால் இப்படி இல்லாமல் வேறு மாதிரியாக வாழ முடியும் என்று நாம் நிரூபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு சோதித்து பார்க்கணும், ஆராய்ச்சி செய்யணும். இந்த வேதத்துல எல்லாத்துக்கும் சொல்லப்பட்டு இருக்கிறது, எல்லா காரியத்துக்கும் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிங்களேன். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. அல்லேலூயா. இப்படி நம்ம ஆராய்ச்சி பண்ணணும்னா நம்மளை போல நம்மளுக்கு நிகரான ஒருவர் யாருமே இந்த உலகத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இதெல்லாம் சாத்தியம்? வார்த்தை மூலமா சாத்தியம். அல்லேலூயா. எப்படி இப்படி நடக்கிறீங்க? இந்த வார்த்தை மூலமா தான். எங்க ஆண்டவர் எங்களுக்கு என்ன செய்யறார், கற்றுக் கொடுக்கிறார். இதெல்லாம் நடக்காது. அங்கே பார்வோன் சொல்றார் யோசிப்பை பார்த்து, உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் இந்த உலகத்துல வேற யாருமே இல்லை அப்படின்னு யோசிப்பை குறித்து சொல்லி இருக்கிறான். ஆனா யோசிப்பினுடைய வாழ்க்கையா இந்த பேர் வாங்குவதற்கு யோசிப்புடைய வாழ்க்கையை நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும், ஆராய்ச்சி பண்ணணும். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை, ஏன்னா அவன் வாக்குத்தத்தத்தை பெற்றதற்கு பின்பு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று தேவன் நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஈசாக்குக்கு குழந்தை இல்லை, அவன் தேவனிடத்துல ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக அவனுக்கு குழந்தை இல்லை. யாக்கோபுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இருந்துச்சா இல்லையா யாக்கோபுக்கு? அப்ப ராகேலுக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை. ஏன் குழந்தை இல்லை?
அவள் தன்னுடைய பாவத்தை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக அவளுக்கு குழந்தை இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம் முற்பிதாக்கள் வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறார்கள், ஜெபித்திருக்கிறார்கள், தங்களுடைய தவறை அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? சரி செய்திருக்கிறார்கள். தனக்கு சொந்தமாக சேர்த்து வைக்கிற குணத்தை உடைய ஒரு ஸ்திரீக்கு பிறருக்காக சேர்த்து வைக்க வேண்டும் என்ற குணத்தை உடைய ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது என்றால் இடையில் அவள் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து தேவனிடத்தில் திரும்பி இருப்பாள். அல்லேலூயா, அல்லேலூயா. நாமும் நம்முடைய தவறுகளை திருத்திக் கொண்டு ஆண்டவரே நான் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த மனதோடு கர்த்தரிடத்துல மனம் திரும்பினால் இந்த உலகத்துல நம்ம ஆசீர்வாதமாக வாழ முடியும். புலம்பல் நமக்கு என்ன செய்யாது, இருக்காது. எல்லாரையும் போல நாமும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வார்த்தை முடியல நம்மளால நிக்க முடியாது, நிக்க முடியாது, நிக்க முடியாது. அது காதால கேட்டு 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 நம்மளும் அப்படியே காதாலவே வாயால என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா அது அப்படி பழமொழி மாதிரி என்ன செஞ்சிடுச்சு, வந்துடுச்சு. இது மாதிரிலாம் வாழ முடியுமா சொல்லிடுவாங்க. வரம் பெற்றவர்களை அப்படி என்ன செய்ய முடியும், வாழ முடியும்னு சொல்லிடுவாங்க. ஆனா வேதத்தை ஆராய்ச்சி செய்தால் உங்களாலையும் என்னாலையும் வாழ முடியும். அல்லேலூயா. என்று இந்த வார்த்தை கேட்கிறான்னா இனிமேலாவது தேவனுடைய வார்த்தையின்படி நாம் வாழ்கிறோமா என்பதை சோதித்து பார்க்கணும். தற்போது சோதனை. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் என்ன செய்வோம், திரும்ப கடவோம். அப்ப நம்ம கேட்கிற வார்த்தையின்றி வாழ முடிகிறதா என்பதை நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும், சோதிச்சு பார்க்கணும். எப்படி சோதிச்சு பார்க்கறது? வார்த்தையை மீறி ஒருவர் நடக்கிறார்கள் என்றால் அவர்களிடத்திலிருந்து நம்ம விலகி போக முடிகிறதா? அவர்களிடத்தில் தைரியமா நீங்க பேசாதீங்க, வேண்டாம், இது கர்த்தருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்ல முடிகிறதா? நம்ம சோதிச்சு பார்க்கணும். சொல்ல முடிந்தால் ஸ்தோத்திரம், நம்ம இந்த உலகத்துல ஆசீர்வாதமா இருக்க முடியும். புலம்பல் நம்மளுக்கு என்ன செய்யாது, வராது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சொல்ல முடியலன்னா என்னால சொல்ல முடியல ஆண்டவரே. அப்படி யாரு பேசி இருக்கிறாங்க எடுத்து பாருங்க அப்படின்னு எடுத்து பார்க்கணும்னா வரும். இப்போ ஒருத்தவங்க பாவம் பண்ணிட்டாங்க, அவங்க கிட்ட வந்து பேசுறாங்க. அவங்க கிட்ட நீங்க வந்து அவங்களுடைய குறைய சொல்லணும். எப்படி சொல்லணும்? சட்டுன்னு சொன்னா அவங்க கோச்சுக்குவாங்க. எப்படி சொல்லணும், எப்படி சொல்லுவீங்க? தாவீது நாத்தான் தீர்க்கதரிசி எப்படி சொன்னாரு? இப்ப தலையாட்டி பிரயோஜனம் இல்லை. எப்படி சொன்னார் அவனுடைய பாவத்தை? ஒருவனுக்கு அநேக ஆடுகள், ஒருவனுக்கு ஒரே ஒரு ஆடு. ஆனா அந்த அநேக ஆடுகளை வைத்திருந்தவன் அந்த ஒரு ஆடு வைத்திருவன் ஆட்டை எடுத்து பலியிட்டுட்டான். யாரா அப்படி செஞ்சது? நீதான்ப்பா. அவனால என்ன செய்ய முடியல, பேச முடியல. அவனுடைய பாவம் அப்போதான் என்ன செஞ்சது. நம்ம இப்ப எப்படி சொல்லிடுறோம்? அவனுடைய குறையை சொல்ல வேண்டும் என்பதற்காக நேரடியா சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்து இவங்க போனா எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லிட்டு தான் இருப்பாங்க, குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இவங்க கிட்ட நம்ம என்ன செய்ய வேண்டாம், போகவே வேண்டாம்னு நம்ம கிட்ட யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. சொல்லணும், ஆனா சொல்ல வேண்டிய விதத்துல நம்ம என்ன செய்யணும், சொல்லணும். அதை எப்படி கத்துக்கிறது? வேதத்தை ஆராய்ச்சி செய்யும் போதுதான். வேதத்தை ஆராய்ச்சி செய்யறதுக்கான மனசு எப்போது வரும்? நான் வேதத்தின்படி வாழ்கிறேனா என்பதை தற்பரிசோதனை இருந்தால் வேதத்தை ஆராய்ச்சி செய்வோம். இதற்கு முன்பாக யாராவது இப்படிப்பட்ட சூழல்ல மாட்டி இருக்கிறாங்களா? அவங்க எப்படி விடுதலை பெற்றுக்கிட்டாங்க? அவங்க எப்படி ரொம்ப சூதமா வெளியில வந்தாங்க? அதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்படின்னு வேதத்தை படிப்பதற்கான ஒரு எண்ணம் வரும். படித்து ஆராய்ச்சி செய்வோம், ஆசீர்வாதமாகவும் வாழ்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதிச்சு பார்ப்பீங்களா? ஆராய்ச்சி செய்வீங்களா? ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு நீங்க சோதிப்பது கேட்கிற வார்த்தை. நீங்க என்ன வார்த்தை கேட்டுருக்கீங்க, அதுல நீங்க நினைச்சு நிக்கிறீங்கன்னு சோதிச்சு பாருங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையெல்லாம் நினைச்சு நின்றது யாரு? நேர்ச்சா ஒரு அரசனை கொடுத்துட்டாரு. அதாவது யாருமே வேற தேவர்களை என்ன செய்யக்கூடாது, வணங்க கூடாது. யாரை மட்டும்தான் வணங்கணும்? இந்த நேர்ச்சா இருக்கிற பொற்சிலை அப்படின்னு என்ன செய்யணும், வணங்கணும் அப்படின்னு ஒரு கட்டளை போட்டுட்டாரு. ஆனா இந்த தானியே 3 வேளையும் எப்போதும் போல தன் தேவனை வணங்குவதற்கு சென்று விட்டார். ஜெபிப்பதற்கு அவர் என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டாரு. அதை பார்த்த அவரை பிடிக்காத சில பேர் ராஜா கிட்ட போய் அவர் என்ன செஞ்சிட்டாங்க, போட்டு கொடுத்துட்டாங்க. உடனே ராஜா என்ன செஞ்சிட்டாருன்னா, இதை மீறுகிறவன் சிங்க கெட்டியில போய் என்ன செய்யப்படும், போடப்படும்னு தண்டனையை அறிவிச்சிட்டாரு. இப்ப இதை மீறினது யாரு? தானியே.
தானியேலை கொண்டுட்டு போய் சிங்க கெபில போட்டுட்டாரு. ஆனா போடுவதற்கு ராஜாவுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. அல்லேலூயா. ஆனா சட்டத்தை என்ன செய்ய முடியாது, மீற முடியாது. போட்டுட்டாங்க. காலையில போய் ராஜா கேட்கிறாரு, நீ வணங்கின தெய்வம் உன்னை தப்பி வைத்தாரா அப்படின்னு கேட்பார். உடனே இவர் என்னை தப்பி வச்சாருன்னு என்ன செய்வார், அப்படி சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உடனே தானியேல் செஞ்சாரா? இல்ல. அவருடைய வாழ்க்கையை ஆராய்ச்சி பார்த்தா அவர்களை அடிமையாக கொண்டுட்டு வரும் பொழுது ராஜாவுடைய போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று அந்த போஜனத்தை அவன் வெறுத்தான். அல்லேலூயா. அதை வெறுத்தது நிமித்தமாக இப்பொழுது ராஜா போடும் கட்டளை எதிர்த்து நிற்பதற்கான பலன் அவனுக்கு வந்திருக்கிறது. உங்களை நீங்களே வெறுக்கிற அனுபவம் உங்களிடம் இருக்கிறதா? எனக்கு இது வேண்டாம், இது எனக்கு தகுதி இல்லை, நான் ஆண்டவருடைய பிள்ளை, இதை நான் செய்யக்கூடாது அப்படின்னு உங்களை நீங்களே சரி செய்து கொள்ளும் பழக்கம் உங்களுக்கு இருக்கிறதா? அது இருந்துச்சுன்னா தேவனுக்காக நீங்கள் சாட்சியா நிற்பீர்கள். உங்களை சரி பண்ணி கொள்ளும் அந்த பழக்கம் இல்லைன்னா நீங்க தேவனுக்காக சாட்சியாக செய்ய முடியாது, நிற்க முடியாது. அல்லேலூயா. எடுத்ததுமே ஒரு செயலை செய்ய முடியாது. அதற்கு முன்பாக நம்ம என்ன செஞ்சிருக்கணும், பழகி இருக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களே பயந்து நிற்கிறாங்க. ஆனா தாவீது ரொம்ப துணிகரமா போறான், நான் அவனை அடிச்சிடுவேன் அப்படின்னு. அவன் அப்போதான் அந்த கோலியாத்தை சந்திப்பதல்ல, அதற்கு முன்பாக கோலியாத்தை போல ஒரு கரடியையும் கோலியாத்தை போல ஒரு சிங்கத்தையும் இவன் என்ன செஞ்சிருக்கிறான், சந்திச்சிருக்கிறான், தனிமையா சந்திச்சிருக்கிறான். அதனாலதான் அந்த மிருகம் 2, இது 3வது மிருகம். அதுக்கு கரடி சிங்கம்னு பேரு, இதுக்கு கோலியாத்துன்னு பேரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அனுபவம் நம்மளுக்கு இருக்கா? முதலில் நம்மை சரி செய்து கொள்ளும் அனுபவம் இருந்தால் மட்டுமே மற்றவர்களை சரி செய்து கொள்வதற்கான வழி நம்மளுக்கு கிடைக்கும். பேதுருகிட்ட சொல்றார், முதலில் நீ ஸ்திரப்பட்டதற்கு பின்பு உன் சகோதரர்களை என்ன செய், ஸ்திரப்படுத்து. இல்ல, நான் முதல்ல என் சகோதரர்களை ஸ்திரப்படுத்துவேன், அதுதான் எனக்கு லகு. என்னைய என்ன செய்ய மாட்டேன், சீர்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்ற கூட்டம் தான் இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. நாமும் அப்படிதான் என்ன செய்யறோம், இருக்கிறோம். அல்லேலூயா. புலம்பல் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. யாரு புலம்புலன்னு சொன்னா நம்ம தூக்கணும் கைய. அல்லேலூயா. எப்படி தூக்கணும்? என் வாழ்க்கையில என்ன இல்லை, புலம்பல் இல்லை அப்படி சொல்லணும். முன்னாடி நின்று கேட்கிறவர்கள் அதிர்ச்சி அடையணும். என்னது புலம்பல் இல்லையா? ஆமா, விவேகமும் ஞானமும் உள்ள என்னை போல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும் அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும்னா நம்ம சோதிச்சு பார்க்கணும், ஆராய்ச்சி செய்யணும். அல்லேலூயா. கொடுங்க, ஜெபம் பண்ணுவோம்.